தேவையான பொருட்கள்: வெட்டிவேர், காய்ந்த செம்பருத்தி இலை, காய்ந்த மருதாணி இலை, ஆவாரம்பூ, வேம்பாலப்பட்டை, வெந்தயம், காய்ந்த நெல்லிக்காய், ஜடாமஞ்சி, சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய். இதை வச்சு நம்ம லக்ஷ்மி ஹேர் ஆயில் தயாரிக்க போகிறோம். இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிங்கன்னா இளநரை போகும், முடி நல்ல வளர்ச்சி அடையும், முடி கருமையாகும், பொடுகு பெண் தொல்லையிலிருந்து இதாக நிரந்தர தீர்வு கிடைக்கும், நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல அடர்த்தியாகவும் வளரும். ஜடாமஞ்சி, வேம்பாலப்பட்டை, செம்பருத்தி பூவு, மருதாணி இலை, காய்ந்த நெல்லிக்காய், வெந்தயம் மற்றும் ஆவாரம்பூ. இதில் செக்கு தேங்காய் எண்ணெயை 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சு 3 நாள். நம்ம 3 நாள் அந்த எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 நாள் வெயிலில் வச்சது அதை வேஸ்ட்டான வடிகட்டிட்டு இந்த வேம்பாலம்பட்டை, ஜடாமஞ்சி, வெட்டி வேறு, செம்பருத்தி இதழ், வெந்தயம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ வடிகட்டினதை வடிகட்டிட்டு இந்த ரெட் கலரில் மாறி இருக்கு அந்த வேம்பாலம்பட்டையில் இருக்க அந்த எசன்ஸ்லாம் இறங்கி, இதுதான் அந்த ஹேர் ஆயில், லக்ஷ்மி ஹெர்பல் ஹேர் ஆயில். இதை நீங்கள் தினம் வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டாது, முடி நல்லா வளர்ச்சி அடையும், பேன் பொடுகு தொல்லை நீங்கும், இளநரை போக்க தன்மையுடையது. இந்த லக்ஷ்மி ஹெர்பல் ஆயிலை வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள்.